ஹே காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி என்னோடய saree கலெக்ஷன்ஸ் எல்லாத்தையுமே உங்கள்கிட்ட காட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இது ஃபஸ்ட்டு saree, சாஃப்ட் சில்க் saree. என்கிட்ட வந்து கலர்ஸ்க்கு தான் நான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுப்பேன். ஸோ அதனால தான் உங்களுக்குமே நான் வந்து கலர்ஸில் வந்து ஒரு எந்த அளவுக்கு நம்ம யூனிக்காக கொடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு ஒரு யூனிக்னஸோடு நான் கலர்ஸ் கொண்டு வந்திருக்கேன். எல்லோரும் ஒரு பேசிக்காக இருக்கிற ஒரு 7 கலர்ஸ் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி நம்மக்கிட்ட இருக்குது. ஆனால் இந்த இந்த கலரில் இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரியான கலர்ஸ் எல்லாமே நான் உங்களுக்காக கொண்டு வந்திருக்கேன். இது சாஃப்ட் சில்க்கு saree, ஓகேங்களா. பார்டர் இருக்கும். ஆனால் இது வந்து பார்த்திங்கன்னா அப்படி கட்டினீங்கன்னா அவ்வளோ சாஃப்டாக இருக்கும். எனக்கு வந்து ரொம்ப வந்து வெயிட்டாக இருக்கக்கூடாது, ஆனால் கட்டினா ரொம்ப சூப்பராக ஒரு ரிச் லுக் கொடுக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இது ஒரு மைல்டான சாஃப்ட் சில்க் saree. ஸோ கட்டும்போதே சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இல்லை இது மாதிரி எனக்கு மாடல் வேணும் அப்படின்னா கூட நீங்கள் வந்து என்கிட்ட ஸ்க்ரீன்ஷாட் அனுப்பி கேட்கலாம். அந்த மாடலுமே நம்ம அரேஞ்ச் பண்ணுவோம், ஓகேங்களா. அதே மாதிரி இந்த கலர், இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு சாண்டில் வித் மெரூன் கலர். எப்போவுமே நம்மளுக்கு அந்த சாண்டில் வித் மெரூன் ஒரு வந்து ஹிட் கலர்னு சொல்லுவாங்க. பிகாஸ் அது கட்டினாலே ஒரு ஒரு நல்ல ஒரு ஃபங்க்ஷன் மோடு, ஒரு ட்ரெடிஷ்னல் இது வந்துடும் இல்லையா. என்கிட்ட இதே கலர் அந்த பேட்டர்னில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 4-5 saree இருக்குது. இருந்தாலும் எனக்கு இது ரொம்ப பிடிச்சி போயிடுச்சு. பார்த்திங்களா, ஒரு புட்டாஸ் போட்டிருக்கோம். அவ்வளோ சாஃப்டாக இருக்கும். எனக்கு தொடும்போதே ஃபீல் ஆகிட்டே இருந்தது, தொட்டுக்கிட்டே இருக்கலாமா அப்படிங்கிற அளவுக்கு இருந்தது. டேசல்ஸோட சூப்பராக இருக்குது. ப்ளவுஸ் உங்களுக்கு ரன்னிங் ப்ளவுஸ் வந்துடும். அதுக்கப்புறம் இதுலேயுமே இன்னும் லைட் கலர்ஸும் நான் வச்சுருக்கேன். ஒயிட் வித் க்ரீன் சூப்பராக இருக்குது. பார்த்திங்களா, எனக்கு ஒன்றுமே பிரிக்கும் போதே அவ்வளோ ஆசையாக இருந்துச்சு. நம்மளே வச்சு கட்டிக்கலாமாங்கிற அளவுக்கு இருந்தது. நான் வந்து பர்சனலாக ஒன்றுமே டச் பண்ணி ஃபீல் பண்ணி உங்களுக்காக நான் எடுத்துகிட்டு வந்திருக்கோம். அவ்வளோ அழகாக இருக்குது. இதெல்லாம் கட்டினீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு ரொம்ப பெருசாக ஜுவல்ஸ் போட வேண்டிய அவசியமே இருக்காது. இந்த saree கட்டும்போது ஒரு சூப்பரான ஒரு லுக் கொடுத்துரும். இவ்வளோ அழகாக இருக்குது வித் டேசல்ஸோட. இன்றைக்கி இப்போ இதான ட்ரெண்டாக போயிட்டுருக்கு இல்லையா. ஸோ அவ்வளோ அழகான ஒரு மினிமலான ஒரு நீட்டான ஒரு லுக் கொடுக்கக்கூடிய sarees வந்து இந்த சாஃப்ட் சில்க் sarees. இது நம்மக்கிட்ட இன்னும் எக்கச்சக்கமான கலர்ஸ் அவைலபிளாக இருக்குது. உங்களுக்கு எது வேணும் அப்படின்னாலுமே நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து கேளுங்க. அப்படி இல்லை எனக்கு நீங்கள் அட்டாச் பண்ணல அப்படின்னா கூட இந்த கலரில் கிடைக்குமான்னு நீங்கள் மெசேஜ் போட்டால் கூட நான் உங்களுக்கு உடனே நம்ம ரெடி பண்ணி கொடுத்துடலாம். இதுலேயுமே ப்ளைன் உங்களுக்கு அந்த க்ரீன் கலரில் ப்ளைன் ப்ளவுஸ் பீஸ் வந்துடும். அதுக்கப்புறம் நம்ம பார்க்க போகிற பார்டர்லெஸ் saree. அப்பா எவ்வளோ கலெக்ஷன் கொண்டு வந்தாலும் எனக்கு ரொம்ப ஒரு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா இந்த பார்டர்லெஸ் saree. ஏன்னா இது வந்து ஒரு மாதிரி நமக்கு ரொம்ப சிம்பிளாக இருக்கும், ஆனால் நீட்டாக இருக்கும். அந்த மாதிரி ஒரு லுக். மேக்ஸிமம் இந்த கலெக்ஷன்ஸ் வந்து என்கிட்ட அதிகமாக கேட்குறது வந்து டீச்சர்ஸ், பேங்க் ஸ்டாஃப்ஸ், கவர்மெண்ட் ஸ்டாஃப்ஸ் தான் வந்து அதிகமாக இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் கேட்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு வந்து ரொம்ப கிராண்டாக இருந்தால் அது அந்தளவுக்கு ப்ரொஃபஷ்னலாக செட் ஆகாது. அப்படிங்கிறனால இந்த மாதிரி பார்டர்லெஸ் sarees தான். இதுக்குமே கான்ட்ராஸ்ட் ப்ளவுஸ் தான் இருக்குது. உள்ளே வந்து உங்களுக்கு புட்டாஸ் போட்ட ப்ளவுஸ் பீட் வந்துடும். ஒன்றுமே கான்ட்ராஸ்ட்டாக அவ்வளோ அழகாக இருக்குது. முந்திலையுமே அவ்வளோ ஒர்க் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் அதை ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கிறதுக்காக தான் நான் அவ்வளோ தெளிவாக ஒன்றையுமே பிரித்து வச்சு காட்டுறேன், ஓகேங்களா. நீங்கள் இப்படியே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு எனக்கு ஷேர் பண்ணிங்கன்னா கூட நான் உங்களுக்கு உடனே இது பண்ணிவிடுவேன். அப்புறம் இதில் எக்கச்சக்கமான கலர் இருக்குது. இதில் ஒரு 2-3 கலர் தான். ஏன்னா எனக்கு டைமே இல்லை வீடியோ எடுக்கிறதுக்கு. அதனால் எனக்கு ரொம்ப ஃபேவரட்டான ஒரு 3 கலர்ஸ், அந்த மாதிரி ஒரு 4 கலர்ஸ் அந்த மாதிரி மட்டும் உங்கள்கிட்ட கூட ஷேர் பண்ணிக்கிறேன். அப்புறம் நேற்று நான் போட்டிருந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஓரளவுக்கு இப்போ வரைக்குமே ஒரு 30-40 பேர் பார்த்துருப்பாங்க. பார்த்த வரைக்குமே எனக்கு ரொம்ப திருப்தியாக இருந்துச்சு. ஏன்னா என்னோடய வாட்ச் ஹவர்ஸ் செம்மையாக இன்க்ரீஸ் ஆகிடுச்சு. ஸோ எனக்கு அதில் என்ன ஃபீல் ஆகிடுச்சுன்னா ஃபுல்லாக பார்த்துருக்காங்க. ஏன்னா ஏதோ ஒரு இடத்துல அவங்களுக்கு நான் பேசினது வந்து சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருந்தனால தானே பார்த்துருக்காங்க. ஸோ நிறையா பேர் பார்க்குறீங்கன்னு எனக்கு தெரியுது. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். பிகாஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்த்திங்கன்னா தான் ஒரு மோட்டிவ் எனக்கு இருக்கும். 2வது உங்களுக்குமே நான் போடுற ஒரு வீடியோஸுமே வரும். உங்களோட இந்த வீடியோலையுமே நான் அடுத்தடுத்து என்ன மாதிரியான டாபிக் பேசலாம் அப்படிங்கிறதையுமே நீங்கள் என் கூட ஷேர் பண்ணிக்கலாம். நான் கண்டிப்பாக அவங்க கூட ஷேர் பண்ணுறேன். ஆமாம், இந்த ஒரு மாதிரி இது வெந்தய கலர்னு சொல்லுவாங்க இல்லையா, அது அந்த டார்க் க்ரீன் ப்ளவுஸ் முந்தினில் வந்து செம ஒர்க் கொடுத்துருக்கேன். அந்த saree செமையாக இருக்கும்.
இது போட்டு ஒரு ஆன்டிக் பீஸ் ஜுவல்லரி போட்டிங்க, ஒரு ஜும்கா போட்டிங்கன்னா அப்பப்பப்பப்பா ஏஞ்சல் மாதிரி இருக்கும். பிகாஸ் எனக்கே ரொம்ப 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 பிடிச்சிருந்தது. கலராக இருக்கவங்க தான் கட்டணுமா, ஒரு மாதிரி எப்படி சொல்கிறது, என்னைய மாதிரி இருக்கிறவங்க கருப்பாக இருக்கவங்களுக்கு கட்டலாமா, கலராக இருக்கவங்களுக்கு தான் இந்த கலர் செட் ஆகுமாலாம் கிடையாதுங்க. நம்ம கான்ஃபிடென்ட்டோட எந்த ட்ரெஸ் போட்டாலும் நமக்கு அந்த ட்ரெஸ் அழகாக தான் இருக்கும். சரிங்களா? அதனால் வந்து அதுவாலாம் யோசிக்காதீங்க. உங்களுக்கு பிடிச்சிருக்கா தாராளமாக தைரியமாக கட்டுங்க. நமக்கு பிடிச்ச ஒரு விஷயத்த செய்யும் போதே நமக்கு ஆட்டோமேட்டிக்காக கான்ஃபிடென்ட் வந்துடும். அப்பா ராயல் லுக் கொடுக்கக்கூடிய ராயல் ப்ளூ கலர். இது ஆல்ரெடி நான் வீடியோ போட்டிருக்கேன். பட் இதுவுமே வந்து இருந்தனால நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். இதுக்கு கான்ட்ராஸ்ட் ப்ளவுஸ் கொடுத்துருக்கு. பிங்க் கலர் ப்ளவுஸ். ஆக்சுவலி செமையாக இருக்குல்ல. இது கட்டினாலே வந்து எல்லா கலருக்குமே சூட் ஆகக்கூடிய ஒரு கலர் வந்து ராயல் ப்ளூ. யார் வேணால் கட்டலாம். நமக்கு அதுங்கிற கான்ட்ராஸ்ட்டாக புட்டாஸ் போட்ட ப்ளவுஸ் கொடுத்துருக்கோம். ப்ளைனாக இல்லாமல் ஃபுல் அண்ட் ஃபுல் புட்டாஸ் போட்டிருக்கோம். முந்தியுமே உங்களுக்கு நல்லா ஒர்க் கொடுத்துருக்கோம். நம்ம செம ஒர்க் கொடுத்துருக்குற ப்ளவுஸ் பீசஸ் இது. அப்புறம் இன்றைக்கி நான் ஒரு வீடியோ பார்த்தேங்க. ஒரு பொண்ணு வந்து வீட்டுக்குள்ளே இருக்காங்க. 3 திருடனுங்க வந்து வந்திருந்தாங்க. ஸோ அந்த பொண்ணு செம்ம ஸ்பான்டேனியஸாக வந்து அவங்கள வந்து ப்ரொடக்ட் பண்ணிக்கிட்டாங்க இல்லையா. ஸோ எனக்கு அது பார்க்கும்போது நான் என் பொண்ணுக்கிட்டேயுமே நான் அந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கிட்டேன். அவளுமே சூப்பர்மா, அப்பா இப்படி தான் இவ்வளோ தைரியமாக இருக்காங்க அப்படின்னா. என்னென்னா நம்ம தான் நம்மளை பார்த்துக்கணும். நம்ம தான் நம்மளை தைரியமாக இருக்கணும். நம்ம எவ்வளவோ விஷயங்கள் கேள்விப்பட்டிருக்கேன் நான். அது ஒரு பொண்ணாக இருந்து ஒரு பொண்ணுகளுக்கு நடக்கக்கூடிய விஷயங்களை கேட்கும்போது உண்மையாகவே சொல்கிறேன், நம்ம எந்த இடத்துல வீக் ஆகிடுறோம். நம்ம வந்து நம்மளால் முடியாதுன்னு நினச்சி நம்ம வீக் ஆகிடுறோமா, இல்லை நமக்கு உண்மையாகவே உடலில் பலம் இல்லையா? எனக்கு புரியவே இல்லை. நம்மளால் முடியும்னு நினச்சா நம்ம சுற்றி எத்தனை பேர் நம்மளை வந்து அட்டாக் பண்ணாலும் நம்மளால் கண்டிப்பாக சேஃப் ஆகிக்க முடியும். ஸோ நம்ம தான் பார்த்துக்கணும். ஒரு சம்பவம் உங்களுக்கு ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னா நீங்கள் தான் அந்த இடத்துல உங்களை காப்பாற்றிக்கணும். எந்த சினிமாவில் காட்டுற மாதிரி எந்த ஹீரோவும் வந்து நம்மளை காப்பாற்ற மாட்டாங்க. நமக்கு வந்து நம்மளோட மன தைரியம் தான். கை இருக்கணும், கால் இருக்கணும், எனக்கு பக்கத்தில் ஆயுதம் இருக்கணும், அந்த மாதிரிலாம் இல்லை. நம்மளோட மன தைரியம் இருந்தால் போதும். எப்பேற்பட்டவங்களையும் நம்ம வந்து ஒரு ஸ்பான்டேனியஸாக ஒரு விவேகமாக ஒரு தந்திரமாக நம்மளால் தப்பிக்க முடியும். ஸோ உங்களோட குழந்தைய கூடயும் இந்த இதை ஷேர் பண்ணிக்கோங்க. அவங்கள்ட்ட வந்து ஒரு தப்பு நடந்துச்சு அப்படின்னா அதுக்கு வந்து நம்ம பொறுப்பு கிடையாது. எல்லாருமா சேர்ந்து வாழக்கூடிய ஒரு சமுதாயத்தில் வந்து நம்ம பயந்துக்கிட்டே இருக்க முடியாது. ஏதோ ஒரு வகையான தைரியம் தான் நம்மளை வந்து ஒரு நாளும் வாழ வச்சுக்கிட்டே இருக்கும். ஸோ நம்மளுடைய அந்த பலம் நம்மளுடைய தைரியம்தான். ஸோ அந்த தைரியத்தை மட்டும் யாருக்காகவும் எப்பவும் விட்டு கொடுத்துடாதீங்க. இந்த சூப்பரான வைர ஊசி சாரீ கலெக்ஷன் இருக்கு இல்லையா, இது எனக்கு ரொம்ப பிடிக்கும். பிகாஸ் ரொம்ப ரிச்சாக இருக்கும். ரொம்ப 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 ஒரு பிரைடலுக்கே கட்டலாம் அந்த அளவுக்கு இருக்குது. இப்போ ட்ரெண்டாக போயிட்டுருக்க வைர ஊசி கலெக்ஷன்ஸுமே நம்மக்கிட்ட இருக்குது. ஓகேங்களா? அடுத்து பார்க்க போகிறதுமே ஒரு கைண்ட் ஆஃப் குபேர சில்க் சாரீஸ் தாங்க. அவ்வளோ அழகான சாரீஸ். இதை என் பாப்பா வந்து வீடியோ எடுத்து போட்டால். எனக்கு நிஜமாகவே சொல்கிறேன், எனக்கு எல்லாருக்குமே இது கிடைக்குமான்னு கேட்டால் இப்போ எல்லாருக்கும் கிடைக்கிது. பட் ஒரு ஸ்டேஜ் ஆஃப் இன்னும் பொண்ணுங்களுக்கு கிடைக்காத ஒன்று வந்து எனக்கு கிடைக்கிது அப்படின்னா அது என்னென்னு பார்த்திங்கன்னா சப்போர்ட்டு, ஃபேமிலியோட சப்போர்ட். அது வந்து ரொம்ப 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 முக்கியம். ஹஸ்பண்ட் ஆகட்டும், ஹஸ்பண்ட் சைட் ஃபேமிலிஸ் ஆகட்டும், அம்மா அப்பா வீடாகட்டும், அவங்க நம்ம கூட பிறந்தவங்க எல்லாருக்குமே தாண்டி நம்ம குழந்தைங்க நமக்கு பண்ணுற சப்போர்ட் இருக்கு இல்லையா, அது ரொம்ப ரொம்ப நமக்கு முக்கியம். ஸோ அப்படி பார்க்கும்போது எனக்கு என் பொண்ணு வந்து அம்மா நான் சப்போர்ட் பண்ணுறேம்மா, அம்மா நான் வீடியோ எடுக்கிறேம்மான்னு அவள் வந்து சொல்லும்போது அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது எனக்கு. அவள் அவ்வளோ பேசுகிறான். நான் எந்த ஒரு இடத்துலையுமே இப்படி பேசு அப்படி பேசு அப்படிலாம் நான் சொல்லி கொடுத்ததே இல்லை. ஆனால் அவளாகவே வந்து இன்ட்ரெஸ்ட் எடுத்து அவள் நிறைய யூடியூப் பார்க்குறாங்க இல்லையா, ஸோ அதை வச்சு அவங்களாவே அழகாக பேசி வீடியோஸ் எடுத்துகிட்டு இருக்காங்க. அவள் சொல்லுவாள், இந்த பர்டிகுலர் ஆரஞ்சு வித் க்ரீன் அவளுக்கு ரொம்ப பிடிக்கும்னு சொல்லக்கூடிய இந்த சாரீ அவளுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். என்கிட்ட எப்போவுமே சொல்லுவோம்மா இது நீங்கள் கட்டுங்க அப்படின்னுவா. இது எனக்கு வந்து நான் பிஸ்னஸ்னு ஆரம்பித்ததுனால இதை ஃபுல்லாக எனக்கு சேல் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் தாட்டு தான் இருக்குது. அவளுக்கு எனக்கு அவள் சப்போர்ட் பண்ணுறது இருக்கு இல்லையா, அது உண்மையாகவே நான் சொல்கிறேன், நம்மளுக்கு யார் சப்போர்ட் பண்ணுறாங்களன்றதை தாண்டி நம்ம குழந்தைங்க நம்மளோட கஷ்டத்தை புரிஞ்சுக்கிறாங்கல்ல, அதுதான் ரொம்ப முக்கியம். நம்மளை நம்ம பெற்று நம்ம ஒரு
நம்ம நம்ம குழந்தையா இருக்கும்போது நமக்கு எதுவுமே தெரியாது. நம்மளாம் அம்மா அப்பா கிட்ட இந்த அளவுக்கு நான்லாம் உட்காந்து பேசினதோ, இல்லை எங்கள் அம்மா ஒரு விஷயம் பண்ணுறாங்கன்னா இவ்வளோ தூரம் நான் போய் சப்போர்ட் பண்ணதான்னுக்குலாம் எனக்கு ஞாபகமே இல்லை. ஆனால் இப்போ இருக்க குழந்தைங்க வந்து நல்லா அப்சர்வ் பண்ணுறாங்க. நம்ம என்ன பண்ணுறோம், என்ன பேசுகிறோம் அப்படிங்கிறத ஒன்றொன்றையும் அவ்வளோ அப்சர்வ் பண்ணிவிட்டு எனக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க. எனக்கும் என் ஹஸ்பண்டுக்கும் சண்டை வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அவள் தான் முதல்ல ஆளாக சமாதானப்படுத்துகிறா. எனக்கு மட்டும் இல்லை, இப்போ இந்த ஜென்ரேஷனில் இருக்க பல ஃபேமிலிஸ்க்கு வந்து அவங்களோட குழந்தைகள் தான் வந்து எனக்கு தெரிஞ்சு சமாதானப்படுத்தி, அந்த காலத்தில் வந்து பெரியவங்க இருப்பாங்க இல்லையா, அவங்க தான் வந்து இது இப்படி பேசக்கூடாது, இப்படி பண்ணுங்க, அப்படி இப்படி குடும்பத்தை பற்றினா சொல்லிக் கொடுக்குற மாதிரி இன்றைக்கி இருக்க காலகட்டத்தில் குழந்தைங்க அவ்வளோ அழகாக வந்து ஃபேமிலி பற்றி சொல்லித்தராங்க. நான் கூட சில சமயங்களில் மாதிரி இல்லை இல்லை எனக்கு இந்த லைஃப் வேணாம் அப்படி சொல்லும்போது என் பொண்ணு தான், அம்மா இதெல்லாம் சரி, இப்படிலாம் பேசக்கூட கூடாதுமா நீங்கள் அப்படின்ற அளவுக்கு சொல்லுவாள். அப்போது எனக்கு தோணும், நம்ம பிள்ளைய நம்ம கரெக்டாக தான் வளர்த்துக்கிட்டு இருக்கோம். அவளுக்கு நான் இன்னி வரைக்கும் நல்லது கெட்டது, நான் படுற கஷ்டம், நான் படுற சந்தோஷம் எல்லாத்தையுமே நான் சொல்லி தான் வளர்த்துட்ருக்கேன். ஸோ கண்டிப்பாக நம்ம என்ன கஷ்டப்படுறோம் அப்படிங்கிறது நம்ம குழந்தைக்கு தெரியணும். நம்ம எதுக்கு படுறோங்கிறதுமே நம்ம குழந்தைங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சே ஆகணும். அப்புறம் எனக்கு என்னடா நீ சாரீ பற்றிலாம் காமிச்சிட்டு இவ்வளோ பேசுகிறிய அப்படின்னா, நிஜமாக சொல்கிறேன், இப்போ இருக்க பெண்கள் வந்து என்ன மாதிரி நிறைய பேர் தனிமையில் இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். எனக்கு வந்து இந்த வீடியோ எடுக்க ஆரம்பித்ததுக்கப்புறம் நான் ஒரு மாதிரி ஏதோ ஃப்ரெண்டுக்கிட்ட நான் மனசு விட்டு பேசுகிறேன், என்னோடய ஒரு சிஸ்டர்ஸ் கிட்ட மனசு விட்டு பேசுகிறேங்கிற அளவுக்கு நான் ரொம்ப எமோஷ்னலி வந்து கனெக்ட் ஆகிட்டேன். சாரி ஒரு பக்கம் காமிச்சிட்டே இருந்தாலும் மனசார உட்காந்து பேசுகிறது எனக்கு இன்னுமே ரொம்ப ரிலாக்ஸாக இருக்குது. ஒரு டாப்பிக்கும் நான் எடுத்து பேசும்போது என் மனசில் இருந்ததை அப்படியே நான் எடுத்து சொல்லும்போது, என்னோட ஒரு ஃப்ரெண்டுக்கிட்ட, என்னோட ஒரு இது சொல்கிற மாதிரி ஒரு ஃபேமிலி மெம்பர்ஸ்கிட்ட ஷேர் பண்ணுற மாதிரி எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி சந்தோஷமாக இருக்குது. மேபி உங்களுக்கும் இது இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். இன்கேஸ் அப்படிலாம் இல்லை, நீ சாரீ பற்றி மட்டும் சொல்லு, எந்த டாப்பிக்லாம் நீங்கள் பேச வேணாம் அப்படின்னா அதை கண்டிப்பாக மென்ஷன் பண்ணுங்கள். நான் இதை பற்றியும் பேசலை, இல்லை நீங்கள் பேசுகிறது நல்லா இருக்குது, இல்லை இந்த டாபிக் பற்றி பேசுங்க அப்படின்னாலுமே கமெண்ட் பண்ணுங்கள், பேசலாம். ஓகே.